கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் நம்மிடம்தான் உள்ளது. சிறந்த செயல்களை செய்ய மிக சிறந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் வாய்ப்பு அறிந்து அதை பயன்படுத்தி கொண்டாலே போதும். உன் தவிப்புகளை புரிந்து கொள்பவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது. 1000 வெற்றி வார்த்தைகளை விட அமைதியை கொடுக்கும் ஒரு சொல் சிறந்தது. தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது. வார்த்தைகள் சாவிகள் போன்றவை. நீங்கள் அவற்றை சரியாக தேர்வு செய்தால் அவைகளால் எந்த இதயத்தையும் திறக்கவும் முடியும், எந்த வாயையும் பூட்டவும் முடியும். எந்த ஒரு பொருளாயினும் 2 முறைதான் அழகாக தெரியும். கிடைக்கும் முன்பும் இழந்த பின்பும் எதையும் கடந்து செல், சுமந்து செல்லாதே. எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தைக்கு எதையும் கடந்து போக வைக்கும். பிரச்சனையை சந்திக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையின் வளைவான இடம், அவ்வளவுதான். சில முற்றுப்புள்ளிகள் முழு மனதுடன் வைக்கப்படுவது இல்லை. சில காலத்தின் கட்டாயத்தால், சில காயத்தின் கட்டாயம். வாழ்க்கை அழகாவது இல்லை, அழகாக்கப்படுகிறது. நம்மை நேசிக்கும் ஒருவரது அன்பினால் தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவது இல்லை. இறைவனுக்கு படைத்தால் நீ பக்தன், இல்லாதவனுக்கு படைத்தால் நீயே இறைவன். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். காலம் எனக்கென இறந்தவர்கள் எல்லாம் எனக்கென்ன என்று ஒரு நாள் மாறுவார்கள். வெற்றியும் தோல்வியும் இருபடிகளே, உணர்ந்து கொள்வாய். மற்றொன்றில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். ருசிக்கு உணவில்லை என வருந்தாதீர்கள். ஏனென்றால் இங்கு பசிக்கு உணவு இல்லாதவர்கள் பல கோடி பேர். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவது இல்லை. நினைவுகள் நிஜம் இல்லை, ஆயினும் மனம் என்னவோ நினைவுகள்தான் நேசிக்கிறது. சரியானதை செய்வதற்கு எப்பொழுதுமே சரியான நேரமாகும். வாழ்க்கையும் ஒரு வகை கனவுதான். உண்மையை தெரிந்ததற்குள் உன்னை தெரிந்து கொள், உன்னை ரசித்துக்கொள். சில உறவுகள் வாடகை வீடு போன்றது. எவ்வளவுதான் நாம் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமே. காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை, ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. அவருக்கு நிகழாத வரை நிகழ்வு என்பது எல்லாம் வெறும் செய்திதான். எதிர்பார்ப்புகள் பெரியதாக இருந்தால் ஏமாற்றங்கள் வழுக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். வண்ணத்தில் இல்லை அழகு, உன் உள்ளத்தில் உள்ளது அழகு. காலமும் நேரமும் கூறி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அது சில நேரங்களில் பிரிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. வழியை தீர்மானிப்பது அடியல்ல, அடித்துவது யார் என்பதில்தான். இங்கே எதுவும் எளிதாய் கிடைத்து விடுவது இல்லை, ஏமாற்றத்தை தவிர. நடந்து முடிந்த இதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எது செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார்தாலும் தடுக்க முடியாது. நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாகாது. படித்த திமிரை ஒருபோதும் படிக்காத பெற்றோரிடம் காட்டாதீர்கள். காரணம், படிக்காத அவர்கள்தான் நம்மை படிக்க வைத்திருக்கிறார்கள். நீ தாழ்ந்து செல்வதில் தவறு இல்லை. நீ தாழ்த்தப்படுகிறாய் என்று தெரிந்தும் தாழ்ந்து செல்வதுதான் தவறு. மிகப்பெரிய தவறு நமக்கு பிடித்தவர்களுக்கு நம்மை மட்டும்தான் பிடிக்கும் என்று நினைப்பது. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை கற்றுத்தருகிறது. வேண்டும் என்று நினைத்த பின் யோசிக்காதே, வேண்டாம் என்று நினைத்த பின் நேசிக்காதே. பொறுமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறு இல்லை. ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்காக வாழ்ந்து காட்டாதீர்கள். அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை.
வணக்கம். செம்மறி ஆடுகளின் விமர்சனங்களை கேட்டு சிங்கம் ஒருபோதும் தனது லட்சியத்தை தொலைப்பது இல்லை. வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போ. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும், குரங்குதான் குட்டிக்கரணம் போட வேண்டும். அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்துவிடு, ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாது. சிலர் பணிந்து போவதால் கோழை என்று அர்த்தம் இல்லை. பலத்தை காண்பிக்க தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே. அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நேர். பலிப்பிடத்தில் வெட்டப்படுவது ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல. எப்பொழுதும் சிங்கமாகிருங்கள். தனித்து நின்றாலும் சரி, தனியாக நின்றாலும் சரி, தனிமையில் நின்றாலும் சரி, தன்னம்பிக்கையோடு துணிந்து நேர். 10ஓடு 11ஆக நிற்பதை விட கெத்தோடு தனியாக இருப்பதே மேல். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க தொடங்குகிறது. தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நேர். நம்மை இழிவாக பேசுவார்கள் தான். வாழ்க்கையில் போராடும் எண்ணத்தை நமக்குள் விதைத்தவர்கள் சில நேரம் சில வழிகளில் தான் சில வழிகளை உருவாக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க 1000 முறை யோசிக்கலாம், ஜெயிப்போமா என்று ஒரு முறை கூட யோசிக்க கூடாது. உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே, பிறகு தன்மானம் இழப்பாய். சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்தாலும் பிரச்சனைதான். தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. காத்திருக்க பழகிக்கொள். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம். மூடி இருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம், அதை காலம் பார்த்து கொள்ளும். எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும். சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். அது உன் தவறல்ல. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும். காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாதே. அது எல்லோரையும் அழைக்காது. தகுதியற்றவர்களை மட்டுமே அழைக்கும். தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்து நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய். ஏனெனில் போராளிகள் பிறப்பது இல்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அழுந்தாலும் நெருக்கத்தாலும். சகுனிகள் இறப்பது இல்லை, இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும். கவனத்தோடு இரு. அமைதியாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும். விடுதலை போர் நடந்ததொன்றோ இல்லை, நடந்து கொண்டிருக்கும் ஒன்றோ. இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்த களம். நம் எண்ணங்களே யுத்தக்கள வீரர்கள். சில நேரங்களில் நாம் கொல்லப்படுகின்றோம் நம் வீரர்களால். மீண்டும் நினைவூட்டுகிறேன், போராளிகள் பிறப்பது இல்லை, உருவாக்கப்படுகின்றன. அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும். வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும். அதே போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்த்திருங்கள். மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும். சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம். சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது. நாம் சொந்த புன்னைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே. மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் 3 விஷயங்கள். 1 சூரியன், 2 சந்திரன், கடைசியாக உண்மை. மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும். இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும். அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள். அமைதியான வாழ்வில் மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள். அர்த்தமின்றி பயனில்லாமல்
இல்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள், அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும். வலிக்கு ஆசையே காரணம். உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம். உலக வாழ்கள் மீது பற்று கொள்ளாமையே விடுதலைக்கான திறவுகோல். அமைதி உள்ளிருந்து வருகிறது, இல்லாமல் அதை வெளியில் தேடாது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன. தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன். நீங்கள் நினைப்பை போல் ஆக்கிவிடுவீர்கள். எண்ணங்கள் பொருளாகின்றன. சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு. உலகத்தை வெல்லும் முதலில் உன்னை வெல்க. அனைத்திற்கும் மேலாக அறிவொளியை தேடுங்கள். அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்ய குணம், இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும். அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும். கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை. உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை. உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும். உனக்கு நீயே துணை என்று உணர். உன்னால் எதையும் செய்ய முடியும். வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும். உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும். அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ அல்ல. உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள். உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி. உன் பணியில் வியர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு. மற்றவர்களை சார்ந்து அல்ல. சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும். உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணரவிக்கட்டும். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும். உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை. ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். சேற்று விழுந்த யானை போல மனம் தீமையில் விழுந்து விட்டாலும் அதை தூக்கி நிற்க மீட்க முயலுங்கள். நறுமலர்களை விட நல்ல ஒழுக்கத்தின் மனம் இனிமை மிக்கது. அதை வாழ்வில் கடைபிடியுங்கள். எல்லாம் தெரியும் என எண்ணுபவன் முட்டாள். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும். பகைவனால் உண்டாகும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனதால் உண்டாகும் தீமை அதிகம். உடல் நோயை குணமாக்கிவிடலாம். உள்ளத்தின் நோய் உண்டானால் குணமாக்குவது என்பது அரிது. நற்செயல்கள் செய்ய சிறிது தாமதித்தாலும் கூட மனம் வேறு வழியில் சென்றுவிடும். சிந்தித்து முடிவெடுங்கள். அடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலுங்கள். சிறிய இன்பங்களை கைவிட்டால் மட்டுமே மனிதன் பேரின்பத்தை பெற முடியும். உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள். நேர்மையான நடத்தை உனக்கு மட்டும் இன்றி மற்றவர்களுக்கும் சமாதானத்தை வழங்கும்.
தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தீய குணங்களை அகற்றிவிட முடியும். மனிதன் கட்டுப்பாடு உடலையும் அதில் எழும் நல்ல எண்ணங்கள் உள்ளத்தையும் பலவீனப்படுத்துகிறது. வாய் பொய் சொல்லலாம், ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை. அறிவாளிகளுடன் உறவாடினால் நன்மைகள் காண கதவு திறந்துவிடும். யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள். தான் என்ற செருக்கு ஒருவரை தாழ்த்தும். மழை புயலுக்கு வீழ்ந்து போவது இல்லை. அறிவாளி புகழ்ச்சிக்கு மயங்குவது இல்லை. பேராசையில் சிக்க வேண்டாம். உங்களை நீங்களே விழிப்புடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறாமையை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். எப்பொழுதும் அமைதியில் திளைப்பீர்கள். அறிஞர்களின் உறவை நாடி செல்லுங்கள். அது உயர்வுக்கு வழிவகுக்கும். நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்தும். அதனால் வரும் நன்மை எல்லையற்றது. அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதீர்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். உண்மையை மாற்ற முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக் கொள்வாய். விழிப்புடன் செயல்பட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. உண்மை ஒன்றே தீமைகளில் இருந்து விடுவிக்கும் ஆற்றல் கொண்டது. மூடத்தனமான சடங்குகளை விட்டொழி. ஒழுக்கத்துடன் வாழ்வதில் உறுதி கொள். உன்னை போலவே மற்றவரை கருது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள். மனசுத்தம், நேர்மை இரண்டும் நம் கண்கள். இதன் உதவியுடன் உழைத்தால் நல்வாழ்வு கிடைக்கும். உடலுக்கு புலன்கள் கட்டுப்பாடும் மனநலனுக்கு நல்ல சிந்தனைகளும் தேவை. புலன்களை வசியப்படுத்தினால் உடல் நலமுடன் இருக்கும். நல்ல எண்ணங்களால் மனநலன் காக்கப்படும். அகந்தை கொண்ட மனம் அமைதியை இழக்கும். மன அடக்கம் நிம்மதிக்கு வழிவகுக்கும். அருகில் இருப்போர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் பங்கு கொள்ளலாம். துன்பத்திலும் இதை கடைபிடியுங்கள். தீய விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு வந்தாலும் சிறை சாய்க்காமல் அங்கிருந்து ஒதுக்கி விடுங்கள். வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிர்த்திடுங்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே சிறந்த உதவியாக இருக்கும். சிறப்பாக பேசுவதால் மட்டுமே ஒரு மனிதரை அறிஞனாக ஏற்க முடியாது. மனிதன் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வேறுபாடு எதுவுமின்றி அனைத்தையும் தூய்மையாக்கும் தண்ணீரை போன்றது வாழ்க்கையின் நல்லறம். அறிவாளி பணிவாக பேசுதல் வேண்டும். அர்த்தமற்ற சொற்களால் ஆக்கப்பட்ட 1000 பேச்சை விட அர்த்தமுள்ள ஒரு சொல் மேலானது. அதை ஒருவன் கேட்டானோ யாகில் அமைதியாகி விடுகின்றான். உண்மையான பேச்சை உரைப்பவன் முரட்டுத்தனம் இல்லாமல் அறிவு தெளிவுடன் இனிமையாக பேசுபவன் எவனோ, எவர் மனமும் புண்படாமல் பேசுபவன் எவனோ அவனே சரியான மனிதன். இழிவுகளை சகித்துக் கொள்ளுங்கள். துன்பத்தில் இருந்து ஞானம் பெறுங்கள். கெட்ட எண்ணங்களுடன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அவதூறு நிரம்பிய பேச்சும் சொல்லப்படும் போது அது உன்னையே நீ தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானதாகும். தனக்கு எல்லாம் தெரியும் என இருமார்போடு திரிபவன் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும். பகையை தீர்ப்பது நட்பு என்றுதான் அமைதிக்கான உறுதியும் அதுவே. அறிஞன் விழிப்படைந்து தன் வாழ்வில் கருத்துடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்த வெள்ளத்தில் சேதமடையாத ஒரு தீவை போல தன்னை பலப்படுத்திக் கொள்கின்றான். தகுதியின்மை இரண்டிற்கும் மேம்பாட்டு இந்த உலகத்தை நன்றாக உணர்ந்து நெறிமுறையுடன் வாழ்பவனே சிறந்தவன். விழித்தெழுங்கள், உன்னிப்பாக பாடுபடுங்கள். நேர்மையான பாதையில் செல்பவனுக்கு இந்த உலகத்திலும் அதற்கு அப்பாலும் மகிழ்ச்சி ஏற்படும். நம்பிக்கையும் நேர்மையும் இருப்பதே உயர்ந்த பாதுகாப்பான பொக்கிஷமாகும். இப்படிப்பட்டவர்கள் எங்கே சென்றாலும் பாராட்டப்படுவார்கள்.
கவனத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டால் எவ்வித அபாயத்தையும் இழப்பில்லாமல் குழப்பம் இல்லாமல் சமாளிக்கலாம். நிலையாமை எச்சரிக்கவே நோயும் மரணமும் முதுமை நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறது. காரணத்தையும் விளைவையும் அறிந்து கொண்டால் குற்றம் நேர வழி ஏது? அக்கறையுடன் படித்தால்தான் அறிவு சாத்தியம். பலவந்தமாக தனக்கு புரியாதவற்றை சாதித்துக் கொள்பவன் நீதிமனாக இருக்க முடியாது. நிபந்தனைக்கு ஆளாகாதவன் என்று ஒரு மனிதனையும் உலகில் யாரும் பார்க்கவே முடியாது. பேராசை பெரும் வியாதி. இந்த உண்மையை உணர்ந்தவன் வாழ்வில் சுகம் அடைவான். பெற்றோருடன் வசித்தல், குடும்பம் பேணுதல், அமைதியாக வாழ்வில் இவற்றை பெற்றவனே பாக்கியசாலி. ரகசியத்தை காப்பாற்றுபவனே நல்ல நண்பன். நல்ல நட்புக்கு ஒருவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கை கொடுக்கும். மனிதன் பெற வேண்டிய பெரிய பொக்கிஷம் அறிவு மட்டுமே. அழகு, செல்வம் இவை எல்லாம் நிலையற்றவை. யாரையும் புறம் பேசாதீர்கள். பேச்சை குறைத்து மனதை நிலைப்படுத்துங்கள். பொய் பேச முயலாதீர்கள். வதந்தியை பரப்புவதில் மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள். உண்மை வழியில் நடக்க முயலுங்கள். மனிதனின் வளர்ச்சியும் தேய்வும் அவன் மனதில் எழும் சிந்தனைகளை பொறுத்ததே உண்டாகுகிறது. எனவே நல்லதையே சிந்தியுங்கள். பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம். விரோத மனப்பான்மை இல்லாதவன் எதை செய்தாலும் அது தடையின்றி முழுமையாக நிறைவேறும். எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிற செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்பவனே நல்ல மனிதன். நாம் செய்யும் தீவினைக்கு எதிர்வினை ஆற்றல் அதிகம். நாம் பிறரை சொல்லால் காயம் செய்தால் நம்மை அது கல்லால் காயம் செய்யும். ஒருபோதும் செய்யாதே நீ தீமைகளை. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். எச்சரிக்கும் போது தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ள தவறினால் சங்கடங்கள் உண்டாகும். உறவில் உங்கள் குறைகள் மட்டுமே எப்போதும் மசை போடும். அவர்கள் மனதில் மனம் சொல்வதை கேட்டாலே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நன்கு உலர்ந்த விறகு எரியும் விரைவில். நாளும் தெரிந்த மனது எல்லாவற்றையும் அறியும் எளிதில். பெற்றோர் சொற்படி கட்டாயம் நிறைவேற்று. இளமையில் நீ செய்ய வேண்டிய அனைத்து செயலையும். அப்போதுதான் முதுமையில் இருக்காது உனக்கு எந்த ஒரு கவலையும். மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி. உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும். யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவது இல்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். போனது நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னை நிம்மதி உறங்க விடாது. நெஞ்சம் அதை நீ எப்படியாவது மறந்துவிடு. கொஞ்சம் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. பிறர் மீது நீ வைக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உன் நெஞ்சுக்கு அதிக சுமையை தரும். குறைவாகவே இருக்கட்டும். உன் கவனக்குறைவால் செய்திடும் சிறு தவறும் பிறருக்கு சாதகமாகவும் உனக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும். சிந்தனையை சிதறவிடாதே. கூட்டத்தில் நீ இருக்கும்போது உன் காதுகளை கூர்மையாக்கு. தனிமையில் நீ இருக்கும்போது உன்னுடைய அறிவினை கூர்மையாக்கு. உன்னுடைய அனைத்து செயல்களுக்கு பின்னாலும் ஏதோ காரணம் உண்டு. நீ நல்லதை மட்டுமே எப்போது செய்வதற்கு நினை. இது உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். என்று நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். இல்லையெனில் பிறர் தூற்றுமாறு அமைந்துவிடும். சிலரின் செயல்கள் உன் மனதினை குழப்பம். அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசை திருப்போம். நிறைவேறாது உன் விருப்பம். உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறு தவறையும் மன்னிக்க மாட்டார்கள். நீ பார்த்து நடந்து கொள். உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும். தவறுகள் செய்து நீ தண்டனைகள் பெறாதே. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம்.
உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே. அநியாயத்திற்கு 1000 வக்கீல்கள் உண்டு, நியாயத்துக்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் போதும். புத்தரின் கல் சிலையை மூடிய பனி கதிரவனை கண்டதும் உருகிவிடுதல் போல ஞானம் பிறந்ததும் மாயைகள் விலகுதலை எடுத்து காட்டும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு, ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. வெற்றிகரமான வாழ்வை விட மனநிறைவான வாழ்க்கை சிறந்தது, ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது, மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. நிம்மதிக்கான 2 வழிகள், விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள். அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. உண்மையான உறவுகளுக்கு விட்டு கொடுங்கள், ஏனெனில் அது பாசம். உறவென்ற பெயரில் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு விடுங்கள், ஏனெனில் அது வேஷம். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல. உணர்ந்தவன் உயர்வான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில்